உலகமே ஆவலோட எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற திரைப்படம் கூலி வார் 2. திரையரங்கம் கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற ஒரு பெரிய போட்டியே நடந்துக்கிட்டு இருக்குது. ஏன்னா 2 படமும் இந்தியாவில் தென்னிந்தியா வட இந்தியான்னு கிடையாது, எல்லா இந்தியாவும் கலந்து தான் கிடக்குது இந்த படத்தில். ஃபஸ்ட்டு கூலியை பார்க்கலாம். நம்ம கூலி தென்னிந்திய நடிகர்கள் அனைவரையும் ஒன்று சேர்த்து எடுக்கப்பட்ட படமாக இருக்குது. இந்த படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் லோகேஷ் கனகராஜ் இயக்குறாரு. இதில் உபேந்திரா கர்நாடகாவோட சூப்பர் ஸ்டாரு இந்த படத்தில் நடிக்கிறாரு. நம்ம இன்றைக்கி உலக அளவில் புகழ்பெற்றிருக்கிற சத்யராஜ் இருக்கிறாரு. தெலுங்கு சூப்பர் ஸ்டார் நாகார்ஜுன் இருக்கிறாரு. சௌபின் மலையாளத்தில் இன்றைக்கி பெரிதும் பேசப்படுகிற ஒரு நடிகர். நம்ம மஞ்சுமேல் பாய்ஸ் படத்தை எடுத்தவர், அவர் இந்த படத்தில் இருக்கிறாரு. ஹீரோயினாக ஸ்ருதிகாசன் இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு தென்னிந்திய சூப்பர் ஸ்டார்கள் அனைவரையும் இணைச்சு எடுக்கப்பட்ட படம் தான் இந்த கூலி. அதனால் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு. அது மட்டும் இல்லை, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட படங்களில் இந்த படம் பெரிய அளவில் பொருட்செலவு பண்ணி பெரிய ஒரு பேசும் பொருள் ஆக்கிக்கிட்டு இருக்குது. அதே மாதிரி ஹிந்தி நடிகர் சூப்பர் ஸ்டார் கிருத்திக் ரோஷனும் நம்ம தெலுங்கு சூப்பர் ஸ்டார் ஜூனியர் என்டிஆர் அவர்களும் இணைஞ்சு இந்த படத்தில் நடிச்சிருக்கிறாங்க. வார் 2. இந்த வார் 2 ஏற்கனவே வார் அப்படி ஒன்று ரொம்ப பெரிய வெற்றி படமாச்சு. இப்போ அதே 2ஆம் பாகம் எடுத்திருக்கிறாங்க. ஜூனியர் என்டிஆர் பார்த்திங்கன்னா மற்ற நடிகர்களோட நடிக்கும்போது அவரோட நடிப்பு பெரும் பேசும் பொருளாகும். அந்த அளவுக்கு தன்னோட உடல் வாகு அனைத்தையும் மாற்றக்கூடிய ஒரு திறமையான நடிகர் ஜூனியர் என்டிஆர். அவங்க 2 பேரும் இதில் இணைஞ்சிருக்கிறாங்க. இந்த படமும் பேன் இண்டியா அப்படின்னு நம்ம சொல்கிறத விட உலக அளவில் இறங்கி அடிக்கக்கூடிய படம் தான் வார் 2. இந்த 2 படமும் ஏன் பேசும் பொருளாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆகஸ்ட் 14 சுதந்திர தினத்திற்கு முதல் நாள் வெளிவருது. நாடு சுதந்திரம் ஆகஸ்ட் 15. ஆகஸ்ட் 14 வெளிவந்து ஒரு பெரிய விழா கோலமாக்கப் போகுது இந்த 2 படமும் இந்தியாவை. ஆகஸ்ட் 15க்கு இந்தியா பெரும் கொண்டாட்டத்தில் இருக்கும், இண்டிபெண்டன்ஸ் டே. ஆனால் ஆகஸ்ட் 14 அந்த கொண்டாட்டத்தை ஆரம்பிக்கிறாங்க இந்த 2 படக்குழுவினரும். இப்போ அந்த ஒரே நாளில் வர்றதால தான் இது பெரும் பேசும் பொருளாக இருக்குது. கூலி படத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம அந்த போஸ்டர் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது, ட்ரெய்லர்லாம் வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக ஏதோ ஒரு சுரங்க தொழில் இருக்கும்னு தோணுது. ஏன்னா அவங்க கையில் கட்டியிருக்கிற அந்த பேஜ், கூலிங் வேலை, அந்த பேஜ் கையில் வச்சுருக்கிற அந்த அள்ளி போடுற கரண்டி, இதெல்லாம் பார்க்கும்போது நிச்சயம் அவங்க ஒரு பெரிய குவாரி, ஏதோ ஒரு கனிம வள இதில் வேலை பார்ப்பாங்கன்னு தோணுது. அதை வச்சு தான் கதைக்களம் அமைக்கப்பட்டிருக்கும்னு நினைக்கிறோம். அங்கே நடக்கிற அராஜகத்தை எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடிய ஆட்கள் தான் அதில் இருக்க அத்தனை சூப்பர் ஸ்டார்களும். கடைசியில் அங்கே இருக்க மக்களுக்கு நல்லதை செயல்படுத்தி மக்களுக்கு நல்லதை வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு கதைக்களமாக இருக்கும்னு நம்மளால் யூகிக்க முடியுது. அதே மாதிரி வார் 2 அதை பார்க்கும்போது நிச்சயம் இந்தியா பாகிஸ்தான் வாரை மையப்படுத்தி தான் இந்த படம் வந்திருக்கும்னு நம்மளால் நினைக்க தோணுது. ஏன்னா நாட்டுப்பற்று அந்த படத்தில் போஸ்டரை பார்க்கும்போதே தெரியுது. அவங்க 2 பேரும் ஆர்மியில் இருக்கிறாங்க. படம் பேரும் வார். அப்போ அதில் இருக்கிற அந்த பிளேட்டு, ட்ரெயின், அந்த அது என்ன காலாட்படை போஸ்டர், இதெல்லாம் பார்க்கும்போது பெரும் போர் சண்டை நடக்கும், துப்பாக்கி சண்டை அதிகமாக இருக்கும்னு தோணுது. அதே மாதிரி சாகச காட்சிகள் அளவுக்கு அதிகமாக இருக்கும்னு தோணுது. நம்ம கிருத்திக் ரோஷன் ஒவ்வொரு வருஷமும் தன்னோட உடல் அமைப்பை அப்படியே வச்சுக்கிட்டு இருக்கிறாருன்னு நினைக்கும்போது அதெல்லாம் ஒரு பெரிய அதிசயமாக தான் நம்மளால் பார்க்க முடியுது. ஏன்னா எந்த ஒரு நடிகரும் தன்னோட உடலை இந்த அளவுக்கு ஃபிட்னஸாக ஃபாலோ பண்ணுறது கஷ்டம். அவர் அந்த படத்தையும் அவங்க சொந்தமாகவே எடுத்து அவங்க வெளியிடுறது அதை விட ஒரு பெரிய விஷயம். நிச்சயம் 2 படமும் பெரும் பொருட்செலவில் வருது. அப்படிங்கிறப்ப இது 2மே வெற்றி பெறணும். இந்த 2 படமும் வெற்றி பெற்றால் நம்ம இந்தியாவில் இருக்கிற சினிமா துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்லது தான், வாழட்டும் அப்படிங்கிறது தான் நம்மளோட நோக்கமாக இருக்குது. நிச்சயம் 2 படமும் வெற்றி படமாக அமையணும். சூப்பர் ஸ்டாரு
இவ்வளோ வயசுக்கு அப்புறமும் ஒரு என்ஜாய்மெண்ட்டோட தன்னோட வேலையில் தன்னை காட்டிக்கிடுறாரு. இது ஒரு மற்றவங்களுக்கும் ஒரு உற்சாகத்தை கொடுக்குது. நம்மளும் நல்ல ஓடலாம், குதிக்கலாம், ஏன்னா என் தலைவனே அப்படி இருக்கும்போது அப்படிங்கிற ஒரு உற்சாகத்தை கொடுக்குது. கண்டிப்பாக திரையில் பார்த்து ரசிப்போம். வருகிற ஆகஸ்ட் 14 ஒரே விழா கோலம். அந்த விழாவில் நம்மளும் கலந்துக்கிடுவோம். ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட்டு ஷோ புக் பண்ணுவோம். 2 படத்தில் தலையா பூவா போட்டு பார்ப்போம். எது வருதோ அதுக்கு போயிடுவோம். ஏன்னா 2 படமும் நமக்கு சாகசம் நிறைந்த படங்களாக தான் இருக்கும். நிச்சயம் நம்ம மனசை சந்தோஷப்படுத்தும். வாருங்க பார்க்கலாம். ஆகஸ்ட் 14 2 பட குழுவினர்களுக்கும் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.